ஒரு நேயர் கேட்டிருக்காரு, பல் சொத்தை இருக்குது டாக்டர், இது பல் சொத்தையை வந்து ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிக்கிறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? பற்களை ஈஸியாக பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் முன்னாடி, பட் ஸ்டில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறோன்னா, இது வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி. நம்மளால் நிறைய டென்டல் ட்ரீட்மெண்ட்டை வந்து பல் சொத்தையை வந்து ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுனால பல விதமான டென்டல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கான வீடியோ பண்ணுறேன். ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேரிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நம்ம ஏர்லி டிடெக்ட் பண்ண முடியும்? ஒன்று வந்து நம்மளோட ப்ரிவென்ஷன், அதாவது நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேர் நல்லா இருக்கணும். நம்மளோட டென்டல் விசிட்ஸ் டு த டென்டிஸ்ட் நல்லா இருக்கணும். ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட்டில் இருக்கணும். நம்ம மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் டென்டல் விசிட் நல்லா இருக்குது, அண்ட் நம்ம விஷுவலாக எக்ஸாமின் பண்ணுறோம் டூத்தை, ஆர் நம்ம சாப்பிடும்போதோ பேசும்போதோ ஏதான ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ஆஸ்பெக்டில், தட் இஸ் மெயின்டெனன்ஸ் கேர், டென்டல் விசிட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது. அப்சர்வேஷன் வந்து விஷுவல், கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை, சாப்பிடும் போதும் சரி பேசும்போதும் சரி ஏதான ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போய் ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணும்போது நம்ம ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேரிஸ் பண்ண முடியும். எப்படி இதை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் கேர் சொல்கிறேன் இல்லையா? ஸோ ரெகுலர் ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாஸிங், சாப்பிட்ட பிறகு வந்து நல்ல வாயை ரின்ஸ் பண்ணுறது, உணவுப் பொருட்கள் வந்து வாயில் ஒட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிப்பிக்கலாக வந்து நம்ம பற்களை வந்து கண்ணாடி முன்னாடி நின்று விஷுவலாக எக்ஸாமின் பண்ணணும். ஏன்னா இந்த பல் சொத்தை யூஸ்வலாக வந்து நம்ம பற்களோட எனாமல் பகுதியில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மலாக பல்லை பார்த்துருப்போம். நார்மல் பல் வந்து வெள்ளை கலராக இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, நம்ம லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கு வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ஒரு கிளேசி ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அது மாதிரி தான் எனாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த கிளாஸில் ஒரு சின்ன கிராக் விழுந்துருச்சோ ஆர் ஒரு சின்ன ஒரு உடஞ்சி உள்ளுக்குள்ள ஒரு ஒப்பேக்னஸ், அதாவது அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் ஒப்பேக்காக இருக்குது அப்படின்னா இட்ஸ் அன் ஏர்லி சைன் ஆஃப் டிகே. அப்படின்னா என்னென்னா, அந்த எனாமலோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் வந்து சொத்தையோட ப்ராசஸ்னால் அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் மாறுறதுனால ஒரு ஒப்பேக்னஸ் இருக்கும். லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணாது, பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பேட்ச் மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் கலர் பேட்ச் இனிஷியல் சைன் ஆஃப் டிகே. இது மாதிரி நீங்கள் விஷுவலாக எக்ஸாமின் பண்ணும்போது அவசியம் டாக்டரை போய் பார்க்கும்போது இதோட காரணம் என்ன, இதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட், சின்னதாக ஒரு ஃப்ளூரைடு ரின்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஃப்ளூரைடு அப்ளிகேஷன் பண்ணலாம், ஆர் ஒரு பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் மாதிரி சின்ன ப்ராசஸ் பண்ணி இந்த சொத்தையை ஃபில் பண்ண முடியும். இந்த ஒயிட் ஸ்பாட்டை மிஸ் பண்ணினோம் அப்படின்னா டிப்பிக்கலாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு இனிஷியலாக அதுக்கு மேலே ஒரு ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் ஸ்பாட் வரும். இது அடுத்த லெவல் ஆஃப் டிகே. வாயில் பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் பிளாக் ஸ்பாட்டும் வரதுக்கான அறிகுறி நம்மளால் கண்ணால் செக் பண்ண முடியும். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த பிளாக் ஸ்பாட் ப்ரிவென்ஷன் தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர ஏர்லி டிடெக்ஷனால் டாக்டர்கிட்ட போய் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போகிறத ட்ரீட்மெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டியை அவாய்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேவிடேஷன் பேர். அப்படின்னா என்னென்னா, பற்களில் குழி விழுறது. அப்படின்னா என்ன, இந்த ஒயிட் கலர் எனாமல் ஃபஸ்ட்டு ஸ்பேட்ச் மாதிரி வந்துருச்சு, அதுக்கப்புறம் அது ப்ரௌன் கலர் ஸ்பாட் ஆகிடுச்சு. அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட் மேலும் டெஸ்ட்ராய் ஆகி பல்லில் குழி வருது. அப்போ தான் போய் ஃபுட்டு போய் மாட்டிக்கும். ஸோ இது வந்து அடுத்த லெவல் ஆஃப், ஸோ இனிஷியல் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அடுத்த லெவல். இந்த லெவல்லையும் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள், சின்ன ஃபில்லிங் தான் பண்ணணும். அந்த எந்த இடத்துல குழி இருக்கோ அந்த குழியில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட எனாமலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் ஃபில்லிங் மட்டும் பண்ணால் போகிறோம். ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிள். பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலி இருக்காது, கூச்சம் இருக்காது. ஃபில்லிங் பண்ணுறது காஸ்ட்டு நிறைய ஆகாது. எவ்ரிதிங் இஸ் சிம்பிள். ஒரே செட்டிங்கில் ஃபில்லிங் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ நம்ம கண்களால் பார்க்கும்போது பற்களில் இதெல்லாம் தான் ஏர்லி டிடெக்ஷன். ரெண்டாவது வந்து நமக்கு நார்மலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், கோல்டு வாட்டர் சாப்பிட்றோம், ப்ராப்ளம் வருது இல்லை டாக்டர், திடீர்னு பற்கூச்சம் வருது. அவர் சாதாரணமாக நான் சாப்பிடும்போது பற்களில் போய் ஃபுட்டு மாட்டிக்காது. ஃபியூ டேஸாக ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து ஏதோ ஒரு பல்லில் போய் ஃபுட்டு மாட்டிகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த பல்கூச்சம் வந்து எனாமல் டெஸ்ட்ராய் ஆகி சொத்தை வரதுனால பல்கூச்சம் வரலாம், ஆர் எனாமல் டெஸ்ட்ராய் ஆகி பல்லுக்கு இடுக்கில் ஸ்பேஸ் வந்து அந்த கேவிடேஷன் வரும்போது அதில் போய் ஃபுட்டு மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணும்போது
இந்த டிகே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். அந்த ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது டிகே ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ முக்கியமாக இதெல்லாம் தான் ஐடென்டிஃபிகேஷன். ஒன்று ஒயிட் ஸ்பாட், அதுலேருந்து ப்ரௌன் ஸ்பாட், அதுக்கப்புறம் குழி விழுறது, பற்கள் கூச்சம் வருது, ஆர் பற்களுக்கு இடையில கேப்பில் போய் ஃபுட்டு மாட்டுறது. இந்த ஆஸ்பெக்ட்லாம் தான் ஏர்லி டிடெக்ஷன். இந்த ஏர்லி டிடெக்ஷனில் போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். எய்தர் அ ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் ஆர் ஒரு ஃப்ளூரைட் சீலண்ட் ஆர் அ சிம்பிள் ஃபில்லிங் மட்டும் பண்ணால் போகிறோம். காஸ்ட் கம்மியாகும், ஃபில்லிங் பண்ணும்போது வலியோ கூச்சமோ இருக்காது, அண்ட் அந்த பல்லை வந்து நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதை விட்டுட்டு நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது தான் பல்லை டிகே ரிமூவ் பண்ணும்போது கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பற்களில் வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு ஃபில் பண்ணணும், ஆர் அப்படியே விட்டோம்னா வேர் வைத்தியம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் ஆல்வேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் பண்ணாலும் நம்ம டாக்டர்கிட்ட போய் அந்த ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் கொஸ்டினுக்கான விட கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மற்றும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.